அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குற ஊழியத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி, அதே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்லுது, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதத்துடைய வாக்குத்தத்த வசனம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் சொல்றாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்கிறார். அவன் உடனே புறப்பட்டு போனான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சாராலும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆதியாகமம் 22:1-2 சொல்லப்படுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஈசாக்கை எனக்கு பலி என்று தேவன் சொல்லுகிறார். வேத ஆராய்ச்சியர் சொல்றாங்க, அவனை பலி செலுத்தும் போது அவனுக்கு வயது 38 வயது என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் மகனை எனக்கு பலியிடு. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு குழந்தை கொடுப்பான்னு சொல்லி வாக்குத்தத்தை பிடித்து கொண்டிருந்தான். தேவன் குழந்தை பாய்த்து கொடுத்தார். குழந்தை பாய்த்து கொடுத்த பிறகு இப்போ கர்த்தர் சொல்றார், உன் மகனை எனக்கு தகன பலியிடுவாயா என்று சொன்னார். பலி செலுத்த சொன்னார். உடனே புறப்பட்டு போனான். தன் மகனை பலியிடுவார் புறப்பட்டு போனான். ஆனால் போகும்போதே வேலைக்காட்ட சொல்லிட்டு போகிறான், நானும் பிள்ளையாண்டன் திரும்பி வருவோம் என்று சொன்னான். அவன்கிட்ட ஒரு விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. அப்ப தேவன் சொன்னார், உன் மகனை பலியிடுன்னு சொல்லும்போது அந்த சோதனையில ஆபிரகாம் ஜெயித்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் சோதனையில் அந்த சோதனையில் அவன் ஜெயித்ததுனால கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார் என்று சொல்லி தேவன் இந்த வார்த்தை சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 128 அதிகாரத்தின்படி ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அந்த அதிகாரத்தின்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனை சீமானாகவும் அவனுடைய மனைவி சீமாட்டியாகவும் ஆடு மாடுகளையும் பொண்ணு வெள்ளியிலும் கொடுத்து அவனை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11:13 அந்நியரும் பரதேசியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ரோமர் 4:17 சொல்லப்படுகிறது, இல்லாதவர்களை இருக்கிற போல அழைக்கிற தேவன். இந்த 1 மாதத்துக்கு மேலாக கொரோனா வைரஸ்னால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு அரசாங்கம் 144 தடை உத்தரவு போட்டுக்கிறாங்க. இந்த நிலையில் கூட அநேகர் வறுமையில் இருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்ல, இல்லாதவரை இருக்கிற போல அழைக்கிறது. பீரோத்தை பணம் இல்லை, சக்கரை டப்பாத்து சக்கரை இல்லை, மிளகாத்தூள் டப்பாத்து மிளகாத்தூள் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லாதவரை இருக்கிற போல அழைக்கிறது. ஆண்டவரை தேடும்போது இல்லாதவரை இருக்கிற போல மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தால். எபிரேயர் 10:38 விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் பாரல் அந்த விசுவாசத்தில் ஒரு வல்லவனாக இருந்தார். அருமையான தேவச்சனமே, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். சோதனையில் அவன் ஜெயித்தான். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. அது இல்லாமல் அவன் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்தான்.
அவன் எப்போதும் கர்த்தரோடு இருந்தான், ஜெபத்திலும் அவன் இருந்தான். அருமையான தேவஜனமே, இந்த புதிய மாதத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் எப்படி ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே போல் நீங்களும் கீழ்ப்படியும். தேவன் உங்களுக்கு சொல்லும்போது ஒரு 4-5 பேரை கூட நீங்கள் பேசி கொண்டிருக்கீங்களா, கர்த்தர் உங்களோடு உணர்த்தும் போது உடனே போய் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு உணர்த்தும் போது உடனே வேதத்தை படிங்க. பெண்களாக இருக்கிறீங்களா, 4 பேர் நீங்கள் பேசி கொண்டிருக்கும்போது தேவன் உங்களை உணர்த்தினா உடனே பேச்சை நிறுத்திட்டு போய் நீங்கள் ஜெபிங்க. அப்போ கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில நேரம் சோதனையில் வரும், அந்த சோதனையில் கூட நீங்கள் ஜெயிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இவ்வளோ நாட்களாக நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தெல்லாம் நான் பார்த்தேன், ஆலயம் திறந்திருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க. நான் அரசாங்கம் 144 தடை உத்தரவு போட்ட பிறகு இன்றைக்கு ஒரு விசுவாசி கூட பாஸ்டையா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எங்களுக்காக வந்து ஜெபம் பண்ண கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப வேதனை இருந்த சொல்லி ஒரு பாஸ்டர் என்னென்னு சொன்னார். அப்போ இன்றைக்கு விசுவாசம் எப்படி இருக்குது, சோதனை வரும்போது இன்றைக்கு ஒரு சில விசுவாசிகள் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி அவர் என்னென்னு சொன்னார். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. சோதனை நேரத்திலோடு நம்ம ஆண்டவரை நம்ம தேட வேண்டும், ஆண்டோடு நம்ம ஐக்கியம் வைக்க வேண்டும், விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். திருக்கோவிலூர் பக்கத்தில் எனக்கு தெரிந்த ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அப்போ அவர் சொன்னார், என்னுடைய சபையில் எங்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா, அந்த சபை வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை, எங்கள் சபையில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லாத ஒரு மனிதர் அந்த நபரை நாங்கள் ரூமில் போட்டு பூட்டி விட்டுருவோம். ரூமில் பூட்டின பிறகு அவரே ஜெபித்து கொள்ள வேண்டும், அவரே ஜெபித்து சுகம் பெற்ற பிறகு தான் நாங்கள் வெளியே திறப்போம். அப்படி அவர் சுகம் பெறவில்லை என்றால் அவர் செத்தவனை நாங்கள் விட்டுருவோம். அப்போ நாங்கள் மருந்து மாத்திரம் அவங்க கொடுக்க மாட்டோம், அந்த ரூமில் போட்டு நாங்கள் விட்டுருவோம், அவரே ஜெபம் பண்ணி சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தான் எங்களுடைய சபையில் நாங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த போதகர் சொன்னார். ஆனால் வேத வசனம் சொல்லுது, அந்நியரும் பரதேசியம் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு மரித்தார் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு நம்ம விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும், எப்போதும் நம்ம ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஆயிரத்தி 1904 1905 5ஆம் ஆண்டுகளில் வேர்ச தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டானது. கிறிஸ்துவ நாடாக இருந்த அந்த தேசத்தில் ஜனங்கள் வேதத்தை மறந்தார்கள், ஆலயத்துக்கு போவதை நிறுத்தினார்கள், மதுபானம் குடித்து தன் இஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நடனம் களிப்பு என்று தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாடே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்படி இந்த தேசம் சீர்கெட்டு போயிருக்கிறது, இந்த ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அதே தேசத்தில் ஈவான் ராபர்ட்ஸ் என்ற அந்த வாலிபன் 15 வயதில் ரட்சிக்கப்பட்டு என் தேசத்தில் எப்படியாவது எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே அவனுக்கு ஒரு தேவன் ஒரு உணர்த்தல் கொடுத்து கொண்டே இருந்தார். அந்த வாலிபன் நடு இரவு 12 முதல் காலை 4 மணி வரை ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிப்பான். இரவு முழுதும் ஜெபித்து விட்டு பகலிலே அவன் வேலைக்கு போவான். அப்படி அவன் ஜெபித்த பிறகு அந்த வேர்ச தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும், தொடர்ந்து ஆபிரகாம் போல விசுவாசத்தில் இருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், சோதனை நம்ம ஜெயிக்க வேண்டும். இப்படி நம்ம வாழும்போது இந்த மாதத்தில் வாக்குத்தத்த வசன பிரகாரம் தேவன் நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், ஒரு குறைவின்றி உங்களை பாதுகாப்பார். அருமையான தேவஜனமே, ஒருவேளை இந்த 144 தடை உத்தரவு இன்றைக்கு கொஞ்சம் படிப்படியாக இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்களாம் இயல்பு நிலைக்கு இப்போ திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை வெளியில் போகும்போது அரசாங்கம் சொல்லுகிற மாதிரி அந்த மாஸ்க் போட்டுக்கொள்ளுங்கள், இடைவெளி விட்டு நடந்து செல்லுங்கள். தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு உலக நாடுகளில்
இன்றைக்கு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 35 லட்சம் என்று சொல்லப்படுகிறது. இறந்தவர்கள் எண்ணிக்கை மாத்திரம் 2 லட்சத்துக்கு மேலே இறந்து போகுது என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு இந்தியாவிலும் அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது. நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். நீங்களும் ஜெபிங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களும் மூடும். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, உங்கள் தேவ பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் சொல்லி இந்த வார்த்தை கொடுத்துருந்த சுவாமி. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு நீ ஆசீர்வாதம் மாற்றுங்க ராஜா. இந்த தேசத்தில் வறுமை ஒரு பக்கம் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒரு சிலர் அந்த விசுவாசம் இல்லாமல் இன்றைக்கு உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிறாங்க. இந்த நாளில் இந்த வேத வசனத்தை வச்சு ஜெபிக்கிறேன். இன்றிலிருந்து ஒவ்வொரு மீதும் உங்களுடைய ஜெப ஆவில நிரப்புங்க சுவாமி. விசுவாச ஆவில நிரப்புங்க ஆண்டவரே. சோதனை சகிக்கக்கூடிய பலனை நீங்கள் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, இந்த தினத்திலிருந்து ஆண்டவர் எப்படி நீங்கள் ஆபிரகாம் இதை ஆசீர்வதித்தீங்களோ அதே போல் நம்முடைய தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக வைங்க சுவாமி. அவருடைய தரித்திரங்கள் மாறட்டும் ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களை மாறட்டும். யாராலும் வியாதியோடு இருக்கிறார்கள் ஒவ்வொரு விதம் சுகம் அளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஆம் தகப்பனே, மத்திய 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் இந்த 100 அதிபதியை பார்த்து சொன்னீங்க, நான் இஸ்ரவேலருக்குள்ள இப்பேற்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல என்று சொல்லப்பட்டது ராஜா. அந்த விசுவாசம் எங்கள் ஜனங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்பா, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 39 வசனத்தில் நீங்கள் குனிந்து கட்டளையிட்டீங்க என்று சொல்லப்பட்டது ராஜா. ஒருவர் பேதுரு மாமி ஜுரமாக இருக்கும்போது அந்த ஜுரம் நீங்கும்படி குனிந்து நீங்கள் கட்டளையிட்டீங்க என்று சொல்லப்பட்டு ராஜா. அப்பா, இயேசுவின் நாமத்தில் கட்டடுகிறேன். யாராலும் வியாதியோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் வியாதி விலகட்டும் சுவாமி. யாராலும் ஜுரம் சளி இருமலோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி விலகட்டும் ராஜா. புறநோயாளிகள் யாரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி விலகட்டும், ஆஸ்மா வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, எய்ட்ஸ் வியாதி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தைராய்டு கட்டி கரையட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என்னுடைய இந்திய தேசத்தில் அப்பா பண பொருளாதாரம் மந்த நிலையில் இருக்கிறது ராஜா. அன்றே நீர் ஒரு விஷம் மனம் இறங்கி என்னுடைய இந்திய தேசம் பண பொருளாதாரத்தை மேம்படுத்த நீர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படின்னு செய்ய போகிறதுக்கு நன்றி. எங்கள் ஜனங்களை நீர் ஆசீர்வாதம் வைக்க போகிறது நமக்கு நன்றி சுவாமி. ஜெபத்துக்கு நன்றி சுவாமி. பதில் கொடுத்து நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.